தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை 9ஆம் நாள் ஜெபத்திலும் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து அவருடைய கிருபை தந்து தேவன் பாதுகாத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. இந்த மாலைகளிலும் நாம் இந்த ஜெபத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 யோவான் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். நல்ல பிதாவே, அருமையான மாலை ஜெப வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக தகப்பனே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இந்த மாலைகளிலும் ஆண்டவரே, இந்த சத்தியங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று கர்த்தாவே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து பெற்றுக் கொடுத்து நீ நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த நிருபத்தில் இந்த யோவான் சொல்லுகிறார், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று அவர் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குண்டான ஜெபத்திற்குண்டான தலைப்பு சத்தியத்தில் நடப்பதினால் சந்தோஷம். சத்தியத்தில் நடப்பதினால் சந்தோஷம் என்ற தலைப்பிலே இந்த ஜெப நாளிலே இதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து நடத்துவாராக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே என்று இந்த வசனம் துவங்குகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிதாவினாலே நாம் சில கற்பனைகளை நாம் பெற்றிருக்கிறோம். பிதாவானவர் என்ன கற்பனையை ஜனங்களுக்கு நமக்கு கொடுத்தார் என்று சொன்னார், மோசே இடத்திலே சீனாய் மலைக்கு வரும்படி அழைத்து மோசே இடத்திலே 10 கட்டளைகளை கற்பனைகளை மோசே இடத்திலே கொடுத்து அனுப்பினார். அந்த 10 கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நீங்கள் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கட்டளைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம். தேவன் சில கற்பனைகளை, சில கட்டளைகளை தேவ ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனைகளை நாம் பெற்றிருக்கிறபடினால் இந்த கற்பனையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனாலே, பிதாவாலே, கர்த்தராலே சில கற்பனைகளை தேவ ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும், செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று கற்பனைகளை ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயிடத்தில் கொடுத்து அனுப்பி தம்முடைய ஜனங்கள் இவைகளை கைக்கொள்ள வேண்டும், இவைகளிலே நடக்க வேண்டும், இந்த கற்பனைகளுக்கு உண்டான சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி
மோசே இடத்துல கற்பனைகளை கொடுத்து அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அந்த கற்பனைகளை பெற்ற நாம், அல்லேலூயா, இங்கே யோவான் சொல்லுகிறார், உம்முடைய பிள்ளைகளில் சிலர், அல்லேலூயா, சிலர் என்று அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் இந்த கற்பனையின்படி நடக்கிறது இல்லை. சிலர் மாத்திரமே, சிலர் மாத்திரமே. சபையிலே இருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த கற்பனையின்படி, இந்த சத்தியத்திலே சிலர் மாத்திரம், சில பிள்ளைகள் மாத்திரம் நான் கண்டு என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சிலர் மாத்திரம். என கருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் மாத்திரம் தேவனுடைய கற்பனைகளுக்கு உண்டான சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் மாத்திரம் சத்தியத்தின்படி நடக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சபையிலே எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் இன்றைக்கு சத்தியத்தின்படி நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. சிலர் மாத்திரம், சிலர் மாத்திரம். என கருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் மாத்திரம். அந்த சிலர் யார்? இந்த கூடாரத்திலே ஆராதிக்கும்படி வருகிற தேவ பிள்ளைகளே, கிளை சபையிலே கர்த்தரை ஆராதிக்க வருகிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நேரலையிலே அநேக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், வெவ்வேறு சபையாக இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த சிலர் யார்? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், சிலர் சத்தியத்திலே நடக்கிற, அல்லேலூயா, ஆமென், நடக்கிறதை நான் கண்டு. ஒரு தேவ பிள்ளை சத்தியத்திலே நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சத்தியத்திலே நடக்க வேண்டும், சத்தியத்திலே நடக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்க வருகிற தேவ பிள்ளை, சபையில கூடி ஆராதிக்க வருகிற தேவ பிள்ளை, அல்லேலூயா, சத்தியத்திலே நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா, மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு கர்த்தர் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென், தேவன் சந்தோஷப்பட வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு இந்த சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து சந்தோஷப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் கர்த்தர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது எத்தனை பேர் கர்த்தர் துக்கப்படுகிற அளவிற்கு சத்தியத்தின்படி நடக்காமல் வாழ்கிறோம் என்பதை இந்த ஜெப நாட்களிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே நாம் எப்படி கர்த்தருக்குண்டான சத்தியத்திலே நடக்கிறோம், கர்த்தரை எந்தெந்த விதத்தில் சத்தியத்திலே நடந்து அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் கர்த்தரை பின்பற்றி நடப்பதை காணும்போது, அவைகளை நாம் கேட்கும் போது சந்தோஷம் அடைந்து கர்த்தரை துதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் இருந்து சத்தியத்திலே நாம் நடக்கிறதை தேவன் பார்க்க வேண்டும், தேவன் காண வேண்டும். அல்லேலூயா. அவர் பார்த்து நம்முடைய தேவன்
சந்தோஷம் அடைகிற அளவிற்கு நீங்களும் நானும் சத்தியத்தில் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் இந்த 3 யோவான், அல்லேலூயா, அங்கே 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா, ஆமென். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியத்திலே நாம் நடக்கிறதை மற்றவர்கள் கண்டு, அல்லேலூயா, உண்மையாய் நடக்கிறதை கொண்டு சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகள், மற்றவர்கள் நாம் நடக்கிற சத்தியத்தில் நடக்கிறதையும் அந்த சத்தியத்தின்படி உண்மையாய் இருக்கிறதையும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் போது சந்தோஷம் தேவனுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். இந்த மாலை ஜெபத்திலும் கூட தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், அல்லேலூயா, சகோதரர் வந்து நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறதை குறித்து, உண்மையாய் நீங்கள் நடக்கிறதை குறித்து என்னிடத்தில் அவர்கள் சாட்சி சொன்னபோது நான் சந்தோஷம் அடைந்தேன். ஆமென், அல்லேலூயா. நான் சந்தோஷம் அடைந்தேன். இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினால் தான் 4ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. வேற எதுலையுமே எனக்கு சந்தோஷம் இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிகமான சந்தோஷம் எனக்கு வேற எது மேல இல்லைன்னு இந்த யோவான் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அருமையான மாலை ஜெபத்தில் நம்முடைய தேவன், அல்லேலூயா, வேற எதுலையுமே எனக்கு சந்தோஷம் இல்லப்பா, என் பிள்ளைகள், அல்லேலூயா, என்னுடைய சபையில இருக்க என் பிள்ளைகள், அல்லேலூயா, என்னோட பாதத்தில் என்னோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களே, அதை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு என் ஆண்டவர் இயேசு உன்னையும் உங்களையும் என்னை நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளாக சத்தியத்தில் நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், நம்மால ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்டவர்கள் ஆகியோர் கர்த்தருக்குள்ள நடக்கிறார்கள் என்பது நமது வாழ்க்கையின் முக்கியமான சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்தினர் சத்தியத்தில் நடக்கிறார்களா? நம்முடைய உறவினர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? நம்முடைய நண்பர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? நம்மால ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட்டவர்கள், அல்லேலூயா, சத்தியத்தில் நடக்கிறார்களா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமாக அவைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களுக்காக நாம் ஜெபிப்பதும் ஆலோசனை கொடுப்பதும் நம்முடைய கடமையாயிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த சத்தியத்தில் யாரெல்லாம் நடக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவர்களுக்காக நாம் ஆலோசனை கொடுக்கணும். அல்லேலூயா. இது நம்முடைய கடமை. அல்லேலூயா, இது நம்முடைய கடமை. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடமைகளை நாம் செய்கிறவர்களாக,
அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு தான் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய கடமையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடமையை நம்ம செய்யணும். அவர்கள் சத்தியத்தில் நடப்பதற்காக ஜெபிக்கணும். அவர்கள் சத்தியத்தில் நடப்பதற்காக ஆலோசனை கொடுக்கணும். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கடமையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் தேவனுடைய சந்தோஷம் என்னென்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்திலே நடக்க வேண்டும். இந்த அருமையான நாளிலே, இந்த மாலை ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சத்தியத்திலே நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். நம்முடைய தேவனுக்கு வேற எதிலுமே அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தில் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் சத்தியத்திலே நடக்கிறவளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தியத்திலே நடக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். சத்தியத்தில் நாம் நடந்தால்தான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. சத்தியத்தில் நடந்தால்தான் நம்முடைய தேவனுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாக்கியத்துக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உபாத்தியார் 16,000 பேர் இருந்தாலும் என்று பவுல் இந்த வசனத்திலே துவங்குகிறதை பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும். இந்த உபாத்தியார் என்று சொன்னால் ஆசிரியர். கிறிஸ்துவுக்குள்ளே 16,000 ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் என்ன சொல்லுகிறார்? தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே. அல்லேலூயா. 10,000 உபாத்தியர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன்மார் தேவை. அல்லேலூயா. அநேக ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடங்களை எடுத்தாலும் தகப்பன் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பன்மார் இல்லையே, அநேக தகப்பன்மார் இல்லையே. தகப்பனுக்கும் உபாத்தியராயிருக்கிற ஆசிரியருக்கும் வித்தியாசம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு போயிடுவார். சபையிலே அநேக பிரசங்கியார்கள் வருவார்கள், பிரசங்கம் மட்டும் போயிடுவார், அவங்க கடமை முடிஞ்சிடும். ஆனா தகப்பன் அப்படி இல்லை. அல்லேலூயா. தகப்பன் அப்படி இல்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, சபையில் இருக்கிற தகப்பன் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமென். அநேக தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. ஒரு தகப்பனுடைய வேலை என்ன? ஒரு தகப்பனுடைய வேலை என்ன? ஒரு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி ஆவிக்குரிய காரியங்களில் வளருகிறார்கள்? அல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய நிலை என்ன? அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அவருடைய வாழ்க்கை கனிவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட செயல்களில் இருக்கிறார்கள்?
எப்படிப்பட்ட செய்கையில இருக்கிறார்கள்? அவர்கள் சத்தியத்தை கேட்கிறார்களா? சத்தியத்தின்படி வாழ்கிறார்களா? சத்தியத்தின்படி நடக்கிறார்களா? சத்தியத்தின்படி செயல்படுகிறார்களா? அல்லேலூயா. சத்தியத்தின்படி கர்த்தருக்கு உண்டான கனியை கொடுக்கிறார்களா? தேவனை சந்தோஷப்படுத்துகிறார்களா என்பதுதான் தகப்பனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு தகப்பன் என்று சொன்னால் தன் பிள்ளையை கருசனையோடு பார்ப்பான். அல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளை தூங்குதா? அந்த பிள்ளை சாப்பிட்டுதா? அந்த பிள்ளை ஒழுங்கா ஸ்கூலுக்கு போதா? அந்த பிள்ளை ஒழுங்கா படிக்குதா? அல்லேலூயா. அந்த பிள்ளையின் மேல ஒரு கருசனை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த பிள்ளை குறித்தான ஒரு பொறுப்பு இருக்கும். கருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் பவுல் அங்கே எழுதுகிறார். அநேக 10,000 உபாத்தியர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அல்லேலூயா. தகப்பன்மார் தேவை சபைக்கு. பிரைசலா. அல்லேலூயா. ஒரு ஆடு வரலன்னா ஒரு ஆட்டோட நிலைமை என்ன, அவனோட சூழ்நிலை என்ன, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அவனுக்கு இருக்கிற கஷ்டம் என்ன, அல்லேலூயா, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதுதான் தகப்பனுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. 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 என கருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் அந்த தகப்பனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளையை குறித்து, அந்த விசுவாசியை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் அங்கு எழுதுகிறார், 10,000 உபாத்தியர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் சுவிசேஷத்தினாலே என் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவைகளினால நான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல், நான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றிருக்கிறேன். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்தினால் உங்களுக்கு ரட்சிப்பை கிறிஸ்து மூலமாய் அருளி உங்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினால் தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார் சொன்னால், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவிற்கு உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பவுல், அல்லேலூயா, அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து, ஆமென், அல்லேலூயா, அவரை சாதாரணமா பெற்றெடுக்கல, கர்ப்ப வேதனையோடு பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எப்படி கருவுற்று கர்ப்பம் தரித்து வேதனையோடு ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறார்களோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்து, அல்லேலூயா, அவைகளில கருவுற்று அவைகளினால அந்த கர்ப்பத்தை அவர் சுமந்து, அல்லேலூயா, கர்ப்ப வேதனை அடைந்து, ஆமென், அவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில உருவாவதற்கு முன்பதாக, ஆமென், நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன்? கர்ப்ப வேதனை பட்டு இருக்கிறேன். ஆகினால்தான் சுவிசேஷத்தின் மூலமாக உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்?
பெற்று இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்ப்ப வேதனை பட்டு உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டு, உங்களுக்காக நான் ஜெபித்து, உங்களுக்குண்டான ஆலோசனைகளை கொடுத்து, அல்லேலூயா, உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து கதறி உங்கள் ஆத்துமாவுக்காக நான் பிரயாசப்பட்டு கர்ப்பம் தரித்து உங்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு தேவ ஊழியன், ஒரு தேவ சபையின் போதகர், ஒரு தேவ சபை மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர் இப்படிப்பட்ட ஒரு அக்கறைக்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அக்கறை கொண்டவராக இருப்பது அவசியம் என்பதை பவுல் இங்கே இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் விசாரித்து அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிற ஒரு ஊழியனாக, ஒரு மெய்ப்பனாக, அல்லேலூயா, ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவளுக்காக தேவையான ஆலோசனைக்குரிய உலக பிரகாரமான உதவிகளும் செய்ய முன்வருகிற ஒரு ஊழியராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உங்களிலே உருவாகும் முன்னே நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சுவிசேஷத்தினால உங்களை நான், கிறிஸ்து என்கிற சுவிசேஷத்தினால உங்களை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகினால் தான் அவர் சொல்லுகிறார், அநேக, அல்லேலூயா, ஆமென், உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அல்லேலூயா. தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பன்மாராக சபையில ஒரு ஊழியன் இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே ஆணித்தரமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அவைகளில பார்க்க முடியல. ஆமென். ஆனால் முன்னே இருந்த பரிசுத்தவான்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுக்குரிய காரியங்களில அநேகர் காணப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அவைகளை பார்க்க முடியல. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுக்குரிய செயலை செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தகப்பனுக்குரிய செயல். என கருமையான தேவ பிள்ளைகளே, தகப்பனுக்குரிய செயலை செய்வார். சாம்சுந்தர பாஸ்டர் பார்த்தீங்கன்னா மாஸ் மேடைன்னு சொல்லிட்டு ஒரு திருமண வருஷத்துக்கு ஒரு முறை அவர் மாஸ் மேடை என்று சொல்லி திருமண காரியங்கள் ஒழுங்குமுறை இல்லாதவர்கள், முடியாதவர்களை ஏரியா பாஸ்டரிடத்தில் சொல்லி அங்கே அவர் எல்லாரும் பார்த்து அந்த திருமணத்துக்கு ஒழுங்கு செய்யப்பட்டவர்களை கொண்டு வருவார். அது சபையில நடக்கிற திருமணம். அல்லேலூயா. அவரே எல்லா பொருட்களும் வாங்கி கொடுப்பார், அவரே அந்த திருமணத்தை நடத்துவார், அவரே அங்க வருகிற எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரத்தை கொடுப்பார், இலவசமாய் திருமணத்தை நடத்துவார். இதுதான் ஒரு தகப்பனுடைய வேலை. அல்லேலூயா. இதுதான் ஒரு தகப்பன. பல லட்சங்களை செலவு செய்வார். அல்லேலூயா. இந்த ஏசியை உருவாக்கின சுந்தரம் பாஸ்டர், அந்த பவுண்டர், அவருடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, எத்தனை விதமான பாடுகள் உபத்திர மத்தியில அந்த தகப்பனுக்குரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அந்த பரிசுத்தவான்களை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கும் சிலர் இருக்கிறார்கள். அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த குறிய காரியங்களை செயல்படுகிறவர்கள், அந்த உபதேசத்தை கேட்டு கொஞ்சமாக கடைபிடிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற சில ஊழியர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அல்லேலூயா. என் கண் முன்னே நான் பார்த்த காரியம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளில் பங்கு பெற்ற நாட்கள் உண்டு, அவைகளில் ஈடுபட்ட நாட்கள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இன்றைக்கு பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் என்று சொன்னால் அந்த சபையின் மேலும், அந்த சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும், அல்லேலூயா, ஆமென், அந்த தகப்பனுக்குரிய ஸ்தானங்களிலே செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 10,000 வாத்தியார்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு இருந்தாலும், அநேகர் இருந்தாலும், தகப்பன்மார் அநேகர் இன்றைக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன்மார் இல்லை. ஒரு தகப்பன் என்று சொன்னார், அல்லேலூயா, அவர்களுக்காக பாரப்படுகிறவன், ஜெபிக்கிறவன், விசாரிக்கிறவனா, அவர்களுக்குண்டான உதவிகளை செய்கிறவனா, அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனா, அவர்களுக்காக சகல காரியத்திலும் செயல்படக்கூடியவனா இருக்கக்கூடியவர்தான் தகப்பன். அல்லேலூயா, தகப்பன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு மேல்கொண்டான ஊழியத்தை செய்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் நம்மோடு கூட பேசக்கூடியது. அல்லேலூயா. நம்மை தொடக்கூடியது, நம்மை உடைக்கக்கூடியது, நம்மை உருவாக்கக்கூடியது, நம்மை சீர்படுத்தக்கூடியது, நம்மை சரிப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. நம்மை நிலைநிறுத்தக்கூடியது, நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடியது. ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, அல்லேலூயா, ஒரு ஊழியர் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தில் நடப்பதில் தான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 2:19-20 நாம் வாசிக்கும் போது, என கருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, 1 தெசலோனிக்கர் 2:19-20 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம், நீங்க தான் எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். சத்தியத்தில் நடந்த நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அல்லேலூயா. சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிறைந்தவர்களால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தான் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 9ஆம் நாள் ஜெபத்திலே, இந்த மாலைகளில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அவைகளை பெற்றுக்கொண்டு அந்த கட்டளையின்படி, அந்த கற்பனையின்படி நீங்களும் நாமும் வாழணும். அல்லேலூயா. நடக்கணும். அல்லேலூயா. செய்யணும், செயல்படணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளினாலே சந்தோஷத்தை நாம்
பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல, சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். வேற எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை என்று யோவான் நிருபத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய தேவனுக்கு எது சந்தோஷம்? கர்த்தருக்கு எது சந்தோஷம்? அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு எது சந்தோஷம்? நாம் சத்தியத்திலே நடக்கிறதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. நாம் சத்தியத்தில் நடப்போம் என்றால் நாம் சந்தோஷமாய் இருப்போம், தேவனும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுத்து உங்களுக்காக கர்ப்பவேதனை படுகிறேன் என்று பவுல் சொன்னது போல, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக, உங்களுக்காக, நமக்காக ஆண்டவர் பல பாடுகளை பட்டு இந்த பூமியில வந்து ஆண்டவர் உனக்காக மரித்தார், உனக்காக ரத்தத்தை சிந்தினார், உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது நாம் அனைவரும், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அவருடைய சன்னிதானத்தில் நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நிற்கிறவளா காண்கிறவளா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தில் நடப்போம், சந்தோஷத்தை அடைவோம், கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றியோடு நாங்கள் அவை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட இந்த 9ஆம் நாள் ஜெபத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் மக்களின் சுத்தங்கள் போகும் பாறையின் தேவம் உத்தம மார்க்கம் காட்டு. சத்திய வேதம் நித்தம் பெறுவோம் கர்த்தர் வசனம் சுத்த பசும்போல் ஆத்மா
இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாயிருக்கும். அல்லேலூயா. அது நம்மை உடைக்கும், அது நம்மை வெறுக்கும், அது நம்மை கடிந்து கொள்ளும். நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற கரைகள் எல்லாம் சத்தியம்தான் போக்கும். அதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவில் சத்திய உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு விடுதலை, சத்தியத்தில் நடந்து கொண்டால் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை நாமே அறிவோம், விடுதலை அடைவோம், சத்தியத்தில் நடப்போம், சந்தோஷத்தை பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தரது வாக்கியத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்தும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். அந்த வாக்கியத்துக்குள்ளே நான் வாழ்வேன் என்று கர்த்தருக்கு முழு மனதை கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்காக, ஆண்டவரே நான் சத்தியத்தில் நடக்கிறதுனால நீ சந்தோஷப்படுகிற தேவன் அப்பா, நீ சந்தோஷப்படுகிற தேவன். அந்த வாக்கியத்துக்குரிய மகனாக, மகளாக, உங்களுடைய பிள்ளைகளாக நான் வாழ, நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ கர்த்தர் நமக்கு அதை கிருபை தரும்படியா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரா, 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 சோதரா. 9ஆம் நாள் ஜெபத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து சத்தியத்திலே நாம் நடக்கும்போது சந்தோஷத்தை நாம் பெறுகிறவளா, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது விடுதலையை பெற்றவளாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு அதை கிருபை தருகிறதாய் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரா, 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 சோதரா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை ஜெப வேளைக்காக சோதரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ கிருபையாக இந்த நாளை கொடுத்து இந்த ஜெப நாளிலே இந்த நேரத்தை செலவு பண்ணுங்க. தந்தை கிருபைக்காக சோதரம். ஆண்டவரே, சத்தியத்தில் நடப்பதினால எங்களுக்கு சந்தோஷம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்துக்குள்ள எங்களை நடத்துவாங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்களை சத்தியத்தில் நடக்க வைத்து சத்தியத்தின் மூலமாய் வருகிற சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க கிருபைதான். ஒவ்வொரு வேண்டிய ஒரு மேன்மையான பாக்கியத்தை கொடுத்து நடத்தும் ஆசீர்வாதம். கேட்ட சத்தியத்தின் வழி வாழ்வதற்கும் நடப்பதற்கும் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும் ஆசீர்வதி. அந்த யாவரின் ஆசீர்வாதத்தை அனுப்பும். 9 நாட்கள் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே இந்த ஜெப நாட்கள் நடத்தி கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், கிருபையை காத்துக்கணும். எல்லாரும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காயில கொடுத்து சுகமாய் பலனாய் மகிழ்ச்சியா சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தரே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆவியின் கனியாகிய அன்புக்குள்ளவும் ஆவியின் கனியாகிய சந்தோஷத்துக்குள்ளாக நாங்கள் வாழ எங்கள் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை கொடுத்து நடத்தும். தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்தும் ஆசீர்வாதம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றைக்கு எப்பொழுது நிலைத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கள் உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.